சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் மாம்சமான யாவருமே உம்மிடம் வருவார்கள், மாம்சமான யாவருமே உம்மிடம் வருவார்கள், உள்ளத்தை தருவார்கள். நாங்க ஜான்சன் எப்படி இருக்கீங்க? நானும் அதை பார்த்துட்டு போயினேன், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்குதுங்க சார். நல்லா இருக்கேன் ஜான்சன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, காலேஜில் பார்த்தது தேர்ட் இயர்ல. ஆமா, நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் அந்த கத்தருடைய கிருபையால நான் நல்லா இருக்கிறேன்பா. நீ நல்லா இருக்கிறீங்களா? என்ன சொல்றது, படிச்சு முடிச்சு இது 5 வருஷம் ஆகுது. இன்னும் சரியான வேலை இல்லை. கொடுக்க பாருங்க, ஒரு இன்டர்வியூ பில்டிங்ல சொன்னாங்க, இன்டர்வியூக்காக தான் போயிட்டு இருக்கேன். சரி, கவலைப்படாதீங்க பிரதர். நான் கூட படிச்சு முடிச்சுட்டு இடத்துல போனாலும் எனக்கு வேலை கிடைக்கல. ரொம்ப தடையா இருந்துச்சு வேலை விஷயத்துல. 10-15 கம்பெனி கூட ரெஸ்யூம் கையுமான அலைஞ்சதுதான் மிச்சம். ஜெராக்ஸ் கடையில போனா எத்தனை வாட்டிப்பா உனக்கு ஜெராக்ஸ் வச்சு கொடுக்குறது, இன்னுமா உனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவமதிக்கிற மாதிரி பேசினாங்க. அப்படிலாம் ரொம்ப வேதனைப்பட்டேன் நான். ஆனா கடவுள் எனக்கு கிருபையா ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு. சென்னையில மாசம் 20,000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு நல்ல வேலையை கத்தர் கொடுத்தாரு. ஞாயிற்றுக்கிழமைனா கத்தருக்காக நான் ஊழியத்தை செய்யறேன். நீ கவலைப்படாத, இன்டர்வியூ தானே போற, நீ கவலைப்படாதீங்க, நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். அட ஏங்க பிரதர், நீங்க வேற. நான் கூட தான் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போறேன், ஜபம் பண்றேன். என்ன பிரயோஜனம், வேலை கிடைக்குங்களே. ஜபம்லாம் வேஸ்ட் பிரதர். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எல்லாம் அதிர்ஷ்டம் தான் பிரதர். என்னவோ போங்க பிரதர். எவனு சொல்றான், நல்லா கேட்டுங்க பிரதர். படைப்புகள் அப்படின்னு இருக்குதுனாவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, ஜெயமோ கர்த்தரால் வரும். புரியுதா? நீ பண்ற ஜபத்தை கடவுள் கேட்ட பிறகு அவரே ஜெயத்தை கொடுப்பாரு. நீ ஜபத்தையும் நம்ப மாட்ற, கர்த்தரையும் நம்ப மாட்ற, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறுதளிக்கிறீங்களே. ஆமா பிரதர், கடவுள் இருக்கிறாருன்றீங்க. ஆனா அந்த கடவுள் இருந்தும் கூட ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என் வாழ்க்கை ஒண்ணு ஏன் செட்டில் ஆகல? சொல்லுங்க பிரதர். எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு, புரியுதுங்களா? மழை காலம் அப்படின்னாவே குளிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அப்படியே உடனே கோடை காலம் என்கிற அந்த வெயில் காலத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்தை வச்சிருக்கிறாரு. உன்னை எந்த நேரத்துல எப்போ யாரு முன்பாக உயர்த்தணும் சொல்லிட்டு கடவுள் ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாரு. புரியுதா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்தால எல்லாத்தையும் முடியும். நீங்க முயற்சி பண்ணி எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கலாம். ஆனா முயற்சியால முடியாதது இந்த முழங்காலால முடியும். அதாவது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும். பிரதர், நீங்க சொல்றீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீங்க எனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றீங்க. சரிங்க பிரதர், இப்ப பார்க்கலாம். நான் கம்பெனி இன்டர்வியூ போறேன். இப்போ உங்க ஜெபத்தால எனக்கு வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பா பிரதர், நீ கர்த்தரை சோதிச்சு பாருங்க. நான் உனக்காக பிரேயர் பண்றேன். கண்களை மூடுங்க பிரதர். பிரதர், அதெல்லாம் வேணாம். நீங்க சொல்றீங்க ஜெபிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் போறேன் இன்டர்வியூக்கு. வேலை கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். எனக்கு வேலை கிடைச்சுன்னா அதுக்கப்புறமா நான் ஜெபம் பண்ணா எல்லாம் முடியும், ஜெபத்தால எல்லாம் முடியுன்றதை நான் ஏத்துக்கிறேன் பிரதர். நீ கண்ணை மூடுங்க பிரதர். நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன் பிரதர். நீங்க போங்க, போய் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புறேன், நான் ஏத்துக்கிறேன். சரிங்க பிரதர், நீ கண்ணை மூடலாம் கூட பரவாயில்ல. நீ கண்ணை திறந்துனே இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பு சகோதரன் என்னோட கல்லூரியில படித்தாரப்பா. சார்லஸ் என்கிற இந்த நல்ல சகோதரனுக்கு வேலை இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறாங்கப்பா. வேதத்துல வாசிக்கிறோம், உபாகமம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீ கைவிட்டு செய்கிற வேலையில எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று ரொம்ப வேதனையோட துக்கத்தோட இருக்கிறாரப்பா. இவருக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கிடைக்கணுமப்பா. இந்த இடத்துல இன்டர்வியூக்கு போறாரு, அந்த HR மேடத்தை உள்ளத்துல கர்த்தர் பேசுங்க.
ஆண்டவரே இவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்படி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே ஜெபத்தை இவர் நம்பணும், ஜெபித்தா கடவுள் கேட்கிறார் என்பதை இவர் உணரணும். அப்படியாக கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இயேசு நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பிரதர். சரிங்க பிரதர். நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணும் போது, ஆனா நான் உங்களுக்கு நம்பிக்கையா ஜெபம் பண்ணி இருக்கிறேன், புரியுதா? நீங்க போங்க. இங்க கேள்விப்பட்டேன் வரவையில இங்க வந்து லேடிஸ் தான் HR ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆமாம் பிரதர், இந்த பில்டிங்ல சொன்னாங்க இன்டர்வியூ, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அவங்க பேர் வந்து பூங்கொடின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க சொல்லிட்டு நான் கூட ஆடு பார்த்தேன். ஆமாம் பிரதர், அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். என்ன பிரதர், என்ன போய் என்ன பிரயோஜனம் பிரதர், எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, ஜெபம் பண்ண வேலை கிடைக்கும் அப்படின்னு. சரி, நான் போய் பார்க்குறேன். இந்த ஜெபம் அங்கே கேட்கப்பட்ட வேலை கிடைச்சிட்டா அப்படின்றது போய் பார்த்து வந்த பிறகு தெரியும். சரிங்க பிரதர், நம்பிக்கை போங்க. சரிங்க பிரதர். ஏசப்பா, வேலை இல்லாம எத்தனை வருஷம் இவர் கஷ்டப்படுறாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இவர் என்னோட கல்லூரி படிப்புல படிக்கும் போது ஒரு நல்ல ஒரு சகோதரன் சார்லஸ் என்கிற இந்த சகோதரனுக்கு வேலை கிடைக்கணும்பா. அப்படி வேலை கிடைச்சா அவர் ஜெபத்தை நம்புவாரு, உண்மை நம்புவாருப்பா. வழிவாசல திறந்து வைங்க. இங்க இருக்கிற அந்த HR பூங்கொடி அந்த மேடத்தினுடைய கண்கள்ல கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்யுங்க. ஆமென். 1 hour later. Two hours later. ஹலோ, சொல்லுமா. இங்கே இன்டர்வியூக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூக்கு தான்மா வந்திருக்கேன். வேலை கிடச்சிச்சுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆமாம், இவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் இந்த வேலை வந்து என் தகுதிக்கு மீறி வேலை தான். வேலை கூட சம்பளம் கூட நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்தில் நல்ல வேலை கிடச்சிருக்கு. ஆமாம்மா, அது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ கிளம்பி வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனை பார்த்தேன். அவன் எனக்காக ஜெபம் பண்ணான். நானும் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் அவங்ககிட்ட போனேன். ஆனால் நிஜமாக நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ ஒரு அதிசயமாக எனக்கு இந்த வேலை, அதுவும் 5 வருஷம் கழிச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேன் வேலை இல்லாமல். இன்னைக்கு அந்த கஷ்டம் எல்லாம் சந்தோஷமாக மாறிச்சு. காரணம் ஏசப்பா தாம்மா. இதுக்கெல்லாம் காரணம் என் நண்பனோட ஜெபம். என் நண்பன் ஜான்சன் எனக்காக ஜெபம் பண்ணா. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட பையன் ஒன்று வேலைக்கு போலியே வீட்டிலே இருக்கான்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை ஒன்று கேட்டிருப்பாங்க. இப்போ போய் நீ தைரியமாக சொல்லுமா, என் பையனுக்கு ஏசப்பா வேலை கொடுத்துட்டாரு, அதுவும் மாதம் 30,000 ரூபாய் சம்பளத்தில் நல்ல வேலை கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி சந்தோஷமா இனிமேல் யார் கேட்டாலும் சொல்லணும், என் பையனுக்கு வேலை கிடைச்சிட்டு. ஆமாம்மா, கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் ஆண்டவரோட கிருபை தான்மா காரணம். என் ஃப்ரெண்டோட ஜெபம், என் ஃப்ரெண்டோட ஜெபம் கேட்கப்பட்டது. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆண்டவர் எனக்கு கிருபையா அந்த வேலை கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிம்மா, வச்சிரம்மா. The next day. எப்பாடா ஒரு வழியாக ஊட்ட பூட்டியாச்சு. சபைக்கு போயிட்டு வரலாம். சபைக்கு போகிறதுக்கு முன்பாக கர்த்தர் சமூகத்தை ஜெபம் பண்ணலாம். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, தேவ தூதர்களை முன்னும் பின்னுமா இட்டு என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமது ஆலயத்துக்கு நான் வருகிறேன். நல்லா இருக்கும் பிரதர். நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். நேற்று வேலைக்கு இன்டர்வியூ போனீங்க,
நான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், உங்க நம்பரு கடைசியில 9943 9967 தெரியல பிரதர். பிரதர், நான் உங்களை நேரடியா பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு வந்தேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்க வந்தது. இப்பதான் வந்து வீட்டை போட்டினேன் சபைக்கு போலான்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ஆனா எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? நான் இப்படியே கண்டுபிடிச்சு வந்துட்டேன் பிரதர். நீங்களே காட் இஸ் கிரேட்னு தான் சொல்லணும். உங்க வீடை வந்து நீங்க அற்புதமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரிங்க பிரதர், வாங்க உட்காருங்க. ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். போனீங்கன்னா என்னாச்சு பிரதர்? பிரதர், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளோ முறை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கால் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய முறை நான் என்னுடைய ரெசியூம்காக நிறைய ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக. பார்த்தீங்கன்னா நான் போன இடத்துல நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த லேடி பூங்கொடின்றவங்க, அவங்க வந்து ஒரு இயேசு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் போல இருக்கு. ஆமென். அவங்க வந்து என்னை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஆண்டவர் பேசினாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு. எனக்கு அந்த வேலையை அவங்க கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர் எனக்கு. அதே மாதிரி நான் எதிர்பார்க்காத சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, படைப்புகள் அப்படின்னு இருக்குதுனாவே படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் நம்ம புரிஞ்சுக்கணும். நீ பண்ற ஜெபத்தை கடவுள் கேட்டதுனால்தான் நீ நினைச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு? நான் படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வேலைக்காக நான் இங்க எங்கேயும் போயிட்டு இருக்கேன். ஆனா இனிமே வேலை கிடைக்கல பிரதர். 5 வருஷமா நீங்க வேலை இல்லைன்னு சொல்றீங்களே சர்லஸ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு நிந்தனைகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எத்தனை முறை நீங்க கஷ்டத்தோட வேதத்தோட துக்கத்தோட துயரத்தோட இங்க இருப்பீங்க. ஆமா ஆமா பிரதர், நான் வேலை இல்லாத நேரத்துல இவ்வளவு பேரை நான் அவமானப்படுத்திருக்காங்க. என்னை விடுங்க, எங்க அம்மாவெல்லாம் வந்து உன் பையன் இப்படி வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவெல்லாம் எவ்வளவு மனம்னோகெல்லாம் பேசியிருக்காங்க பிரதர். இப்பெல்லாம் நான் ரொம்ப அழுதுருக்கேன். சரிங்க பிரதர், ஆண்டவர் நன்றி சொன்னீங்களா ஜெபம் பண்ணி? பிரதர், நான் நிஜமா நான் இது நாள் வரைக்கும் நான் ஜபத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்க பண்ண ஜபம் பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு ஜபம் பிரதர். கிடைக்காதுன்னு நினைச்சிருந்த வேலை எனக்கு கிடைச்சிது. காரணம் ஜபம் தான் பிரதர். சரிங்க பிரதர், உங்க வேலை கட்சியோட சந்தோஷமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பிரதர். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ முதல்ல போயிட்டு உங்களுக்காக ஜபம் பண்ண ஜான்சன் பிரதர் பார்த்து நீ நன்றி சொல்லிப்பா அப்படின்னாங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை பைபிள்ல இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஜெபத்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஜெபத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க நம்பிக்கையில இருந்தீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொன்னேன் ஜெபம் பண்ணுங்க, நீ ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பாருன்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா? நம்புறேன் பிரதர். ஜெபத்தால எல்லாம் முடியும் பிரதர். ஆமென். அந்த முயற்சியால முடியாத காரியம் கூட இந்த முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணா நடக்குங்க. நான் உங்களுக்கு 2 வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாடு பைபிள்ல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல யாக்கோபு 5:16 நான் படிக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. புரியுதா? நீதிமான் செய்கிற ஜெபம் அது மிகவும் பலனுள்ளதா இருக்குதுன்னு வசனம் இருக்கு. அப்ப ஜெபத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமென். அப்படின்றீங்க. அது மிகப்பெரிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எலியா என்கிற ஒரு மனுஷன் இருந்தாரு. எலியா வந்து கர்த்தருடைய தேவ மனுஷன். அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் வந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணாரு. மழை வரவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணாரு. 3 வருஷம் 6 மாசம் மழையே பெய்யலையாம். எப்படி பிரதர் அது? மழை வராதுன்னு ஜெபம் பண்ணா மழை வராம இருக்குமா? கண்டிப்பா பிரதர், நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா, நீதிமான் செய்யும் ஜெபம் பலன் உள்ளதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எலியா கடவுள் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணாரு. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அதே அதிகாரம் யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அப்ப 3 வருஷம் 6 மாதம்னா என்ன இருக்குது? 3.5 வருஷம். நிஜமாவே நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரதர். அதாவது மழை வரக்கூடாதுன்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆனா அதே மாதிரி ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு மழை வராம செஞ்சிருக்காரு. ஆமாங்க பிரதர், அது நினைச்சு பாருங்க. 3 வருஷம் 6 மாசம் அப்படின்னா 3.5 வருஷம் மழை இல்லை. நிஜமா பிரதர், ரொம்ப அதிசயமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா மறுபடியும் போய் எலியா ஜெபம் பண்றாரு, மழை வரணும் ஜெபம் பண்றாரு. 18வது வசனம் அதே அதிகாரம் யாக்கோபு 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் மழை பெய்யுது.
அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், எலியா ஜெபம் பண்ணும் போது 3 வருஷம் மழை வரல, அதனால பூமி தன் பலனையும் தரல. ஆனா எலியா போய் மறுபடியும் ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டு மழை பெய்யுது, பூமி தன் பலன் தரது பாக்குறோம். அப்போ நீதிமான் செய்கிற ஜெபம் பலனுள்ளதா இருக்கும். ஜெபம் தான் ஜெயம். புரியுதுங்களா? கண்டிப்பா பிரதர். நான் இவ்வளவு நாளா இந்த ஜபத்தோட வல்லமை பத்தி தெரியாம இருந்தேன். ஜபம் பண்ணா என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமாகவும் ஒரு ரொம்ப என்ன சொல்றது அஜாக்கிரதையாகவும் இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த ஜபத்தோட வல்லமை, ஜபத்தால மழையை பெய்யாமையும் செய்ய முடியும், அதே ஜபத்தால மழை பெய்யும் செய்ய முடியுன்றத நீங்க எனக்கு அழகா சொல்லி புரிய வச்சுங்க. ரொம்ப நன்றி பிரதர். கண்டிப்பா பிரதர். ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஆனா நான் ஜெபம் பண்ணும் போது நீ கண்களை மூடுன்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு ஜெபத்து மேல வெறுப்பு, ஜெபம் பண்ணா கடவுள் கேட்க மாட்டாரு என்கிற அந்த நம்பிக்கையில் நீங்க இருந்தீங்க. ஆமா பிரதர். அதை நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. Flashback. போறேன் இன்டர்வியூக்கு. வேலை கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். எனக்கு வேலை கிடைச்சுன்னா அதுக்கப்புறமா நான் ஜெபம் பண்ணா எல்லாம் முடியும், ஜபத்தால எல்லாம் முடியுன்றதை நான் ஏத்துக்கிறேன் பிரதர். அதான் பிரதர், நீங்க கண்ணை மூடுங்க பிரதர். நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன் பிரதர். நீங்க போங்க, போய் ஜபம் பண்ணுங்க, எனக்கு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புறேன், நான் ஏத்துக்கிறேன். சரி பிரதர், நீங்க கண்ணை மூடலாம் கூட பரவாயில்ல. நீ கண்ணை திறந்துனே இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பு சகோதரன் என்னோட கல்லூரியில படித்தாரப்பா. சார்லஸ் என்கிற இந்த நல்ல சகோதரனுக்கு வேலை இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிறாங்கப்பா. வேதத்துல வாசிக்கிறோம், உபாகமம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீ கைவிட்டு செய்கிற வேலையில எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா. மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று ரொம்ப வேதனையோட துக்கத்தோட இருக்கிறாரப்பா. இவருக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கிடைக்கணுமப்பா. இந்த இடத்துல இன்டர்வியூக்கு போறாரு, அந்த HR மேடத்தை உள்ளத்துல கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, இவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்படி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே, ஜெபத்தை இவர் நம்பணும். ஜெபித்தா கடவுள் கேட்கிறார் என்பதை இவர் உணரணும். அப்படியாக கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இயேசு நாமத்துல பிதாவே, ஆமென். ஆமா பிரதர். நீங்க ஜெபம் பண்ணும்போது நான் ரொம்ப அசால்ட்டா இருந்தேன். ஏன்னா ஜெபத்து மேல நம்பிக்கை இல்லை சுத்தமா. ஆனா இன்னைக்கு இந்த சம்பவம் என்னை இவ்வளவு மாறிச்சு, என் மனசு இவ்வளவு மாறிச்சுங்க. ஆண்டவருடைய வல்லமை நான் இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஜெபத்தோட வல்லமை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி பிரதர். கண்டிப்பா பிரதர். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில கூட நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில நன்மையான காரியம் நடக்கல. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற பல சிந்தனைகள் பல யோசனைகள் உங்களுக்குள்ள வரதுனால்தான் உன் வாழ்க்கையில நன்மையான காரியம் வரல. வசனம் சொல்லுது மார்க் 11:24, ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபமே ஜெயம். பிரதர், நீங்க சொல்லுங்க. இந்த காணொலியை பார்த்து போட்டு நீங்களும் கூட ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தை விட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்துக்கு. அதனால நாம ஜெபம் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்றி. ஆமென். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது மனிதர்களா இருக்கிற நாம் எல்லோரும் கடவுளிடத்தில் பேசுவது. இதுக்குதான் ஜெபம், தொழுகை, பிரேயர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் பைபிள் என்பது கடவுள் மனிதனிடத்தில் பேசுவது. ஜெபமே ஜெயம். ஜெபத்தால் மட்டுமே எல்லாத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.